அப்பா எல்லாமே பரவாயில்ல தகப்பனே. அப்பா இந்த நாளுக்காக உண்மை தூய்க்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் வேலையில அப்பா உடைய வார்த்தையை தேவனுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பேசுகிற அடியனை மனைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா உற்சாகத்தின் ஆவியை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. துதிகளை மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் முச்சகமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல. சிஸ்டர் சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு செய்தி ரெடி பண்ண உடனே கர்த்தர் வந்து 2-3 சாட்சிகளாக அந்த செய்தி எனக்கு எப்பவுமே என்ன பண்ணிடுவாங்க, உறுதிப்படுத்துவாங்க. நேற்று ரெண்டு சாட்சி கிடைச்சி அந்த செய்திக்கு ஆதாரமா இன்னைக்கு சிஸ்டர் மூலமா வார்த்தைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியே வந்து ஓய்வு நாள் பற்றி தான். சரிங்களா? ஆசீர்வாதம் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே உண்டு. அவர் யாருக்குமே வந்து ஆசீர்வாதம் தரமாட்டேன்னு சொன்னதே கிடையாது. எல்லாருக்குமே ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க ஆண்டவர் போஷிக்காம இருந்தாங்களா? அவங்க எவ்வளவுதான் பின்மாற்றத்துக்கு போனாலும், எவ்வளவுதான் முழு கொடுத்தாலும், என்னதான் பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு நன்மைகளும் ஆதார காரணம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த ஓய்வு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஓய்வு நாளை பற்றி என்ன பண்ணல தெரியல. அதனாலதான் என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த 12 கோத்திரத்துல இருந்து வந்த இந்த ஜனங்கள் தான் இந்த உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பரவி இருக்கோம். சரிங்களா? அப்போ கர்த்தர் எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாலும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண மாட்டோம், எல்லாரும் இங்கே கவனிங்க. சர்ச்சுக்குள்ள யார் வர்றாங்க போறாங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துருக்காரு. எல்லாரும் இங்கே கவனிக்கணும். சரிங்களா? இங்க கவனிச்சு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது இதை போய் வெளியே வராதவங்க என்ன பண்ணணும், சொல்லணும். அதுவே ஒரு சுவிசேஷம் தான். சரியா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் யாருக்கு எடுத்து வேண்டாம், அவன் சொல்லும்போது எடுத்து படிச்சா போதும். 13-14 வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு, என்னடா வாழ்க்கை செத்துலாம் போல இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, அப்படி வெறுத்து போற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த எகிப்து தேசத்துல அவங்கள வேலை வாங்கினாங்க. வேலை வாங்கி போதுமா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு வெறுத்து போயிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூக்குரல் விடுறாங்க. என்ன சொல்லி கூக்குரல் விட்டுருப்பாங்க அவங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, என்ன சொல்லி சத்தம் பண்ணுவீங்க? ஏசப்பா சொல்லி அதை கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை பத்தி நமக்கு தெரியாது, ஃபர்ஸ்டே தெரியாது. யாரும் நமக்கு சொல்லித்தானே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கூப்பிடுவோம், யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த சத்தம் எங்க போய் எட்டிச்சான், தேவ சந்நிதியில் போய் எட்டிச்சான். நம்ம போல அல்லேலூயா சத்தம் நம்ம சர்ச்சு ஜன்னலே காண மாட்டேங்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் எங்க போய் எட்டிச்சான், தேவ சந்நிதியில் போய் எட்டினது அவர்களுடைய பெரும் மூச்சை. ஏதா பெருமூச்சு எப்படி விழுந்தீங்களா? இப்ப பொண்ணியமா இருக்கா, வீட்டுல இருந்து அந்த கார் கிட்ட நடந்து வர சொல்றதுக்குள்ள அக்காக்கு பெருமூச்சு வந்துடும். வரது இல்லையாக்கா? ஏன்னா உடம்புக்கு முடியல அவங்களுக்கு. சரிங்களா? அவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் என்ன பண்றாரு, நினைத்தருளினார். அப்ப பெருமூச்சை நினைத்தருளி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8-12 பாத்தீங்கன்னா கர்த்தரே இறங்கி வர்றாங்க. யார் இறங்கி வர்றா? இன்னைக்கு நமக்காண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்காண்டி யார் இறங்கி வந்தது? யாரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொன்னேன், கர்த்தரே இறங்கி வந்தாரு. யார் இறங்கி வந்தா? கர்த்தரே இறங்கி வந்தாங்க. இது வந்து பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர், தேவன், பிதா அப்படிதான் சொல்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் யார் வந்தது, இயேசு கிறிஸ்து மனித ரூபத்துல வந்தாங்க. அப்ப பெருமூச்சை கேட்டு அதை நினைத்தவர்களே கர்த்தரே இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, யாரை பார்க்கறாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேரா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போயிட்டாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப அவர் இறங்கின உடனே நேரா எங்க போயிருக்கலாம்? நேரா நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஏறி வந்துருக்கலாம்ல. எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, அவருக்கு தெரியும். இன்னொரு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இறங்கின உடனே நேரா எங்க வந்துருக்கலாம்?
நான் அண்ணன்லாம் இன்னும் நைட்டு வந்துட்டாங்க, நைட்டு 11 மணிக்கு நடுராத்திரிங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவசர அவசரம் எல்லாம் உங்களுக்காண்டி தானே வராங்க, உங்களுக்காண்டி பிரேயர் பண்ணணும், உங்களுக்காண்டி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு. நீங்க நல்லா உற்சாகமா சொன்னாதான் எங்களுக்கும் ஒரு பலனா இருக்கும். சரிங்களா? அப்ப அவர் நினைச்சிருந்தா நேரம் அவங்க வீட்டுக்கே போயிருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டே போயிருக்கலாம். ஆனா யாரை போய் பார்க்க போனாங்கன்னா மோசேயை போய் பார்க்க போறாங்க. யாரை பார்க்க போனாங்க? மோசேயை போய் பார்க்க போறாங்க. அந்த அதிகாரம் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். மோசே பிறந்து வளர்றாரு, இந்த ஜனங்கள் இங்க அடிமைத்தனத்துல கூக்குரல் விட்டு இருக்காங்க. மோசேயும் வளர்ந்து வர்றாரு, இவங்களுக்கு வேலைப்படவும் அதிகமாயிட்டே போகுது, பிரச்சனையும் அதிகமாயிட்டே போகுது. இப்ப மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு நான் இறங்கி வந்திருக்கேன், அந்த ஜனங்களை விடுவிக்கணும், அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கணும். எதற்காக அவங்க அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களை கானான் தேசத்தில் சேர்க்கவும். எங்க சேர்க்கணும்? கானான் தேசத்தில் சேர்க்கவும், தேவனை ஆராதிக்கவும். மொத்தம் ரெண்டே சேர்ந்த ஆண்டவர் சொன்னார். அவர்களை கானான் தேசத்துல சேர்க்கிறதுக்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும். அவங்களுக்கு நான் நல்ல வீடு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல துணிமணி கொடுக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஏன்னா அது ஒரே வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும். என்னோட அனுபவத்துல சொல்றேன், ₹1 எக்ஸ்ட்ரா வந்தாலும் அதுக்கு அடுத்து அந்த ₹1 ஒரு செலவு இல்லாம இது வராது. சரிங்களா? அது அவங்களுக்கு அடுத்து வரும்போது தெரியும். ₹1 எக்ஸ்ட்ரா வந்தா கூட நம்ம சந்தோஷப்படுவோம், ஆஹா கொஞ்சம் வருமானம் அதிகமா வந்துருச்சு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சா அதுக்கு ஒரு செலவு இருக்குன்னு சொல்லி தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப அதாவது தேவனை ஆராதிக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க எங்க போகணும்? கானான் தேசத்துக்குள்ள போகணும். அப்ப இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு பாத்தீங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்படிப்பட்ட தேசம்? பாலும் ஓடுதான், தவமாட்டுல இருந்து பால் கறக்க தேவையில்லை, அப்படிதானே? தேனும் ஓடுது, பாலும் தேனும் ஓடுது. அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எங்க இருக்குது? இங்க எங்க கவனிங்க, பைபிள் தான் மூடி வச்சுக்கோங்க, பைபிள் தான் மூடி வச்சுக்கோங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் எந்த இடத்துல இருக்குது? அந்த கானான் தேசத்துல இருக்குது. அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேவனை என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக, நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை நீங்களே வழி நடத்த முடியாது. சரிங்களா? உங்களை வழி நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு மேய்ப்பனானவர் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஊழியக்காரங்கள வச்சிருக்காங்க. இது ஆண்டவரே நியமித்தது. அவர் நினைச்சிருந்தா நேரா ஜனங்கிட்டே வந்திருக்கலாம். கர்த்தர் நினைச்சிருந்தா அவ்வளவு தூரம் இறங்கி வந்தேன்னு சொல்றாரு. யாருக்காண்டி இறங்கி வந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்காண்டி தான் இறங்கி வந்தாங்க. ஆனா நேரடியா என்ன பண்ணல, போகல. நேரா மோசேயாவை போய் பார்த்தாங்க. அப்போ இந்த செந்தூர் கிராமத்துல இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு சபை கட்டணும், இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும், இந்த ஜனங்களுக்காண்டி நம்ம ஊழியர் நடத்தணும்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே யார் நியமிச்சு வச்சிட்டாங்க? உங்க ஊழியர்காரரை நியமிச்சு வச்சிட்டாங்க, பாஸ்டரா ஃபர்ஸ்ட் நியமிச்சு வச்சிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனை ஆராதிக்கிறது. இந்த கானான் தேசத்துக்குள்ள போகக்கூடிய சம்பவத்தை நான் இன்னொரு நாள் சொல்றேன். எப்படி கானான் தேசமோ அதே போல நமக்கு என்னது? பரலோக ராஜ்யம். அங்க என்ன கிடையாது? பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு பசி இருக்காது, தூக்கம் வராது. தேவனை நம்ம எப்பொழுது என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க தான் போறோம். நீங்க பாருங்க, யாத்ராகமம் 23, யாத்ராகமம் 4:23, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த 3 வசனத்திலே பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேட்ட சொல்லி விடுறாங்க. என்ன சொல்லி விடுறாங்கன்னா, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எதுக்காக அனுப்பிவிடணுமா? எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. இன்னொரு இடத்துல என் குமாரனை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எனக்கு அது தனி மெசேஜ் போகும், ஏன் குமாரன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்ப எனக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருக்கு ஆராதனை செய்யதான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் விடுவிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3 இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 20 இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்காங்க? தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அதை வாசிக்க முடியுமா? ஏசாயா 43 20 இருந்து 22.
எசாயா 43 20 முதல் 22. எடுத்தவங்க வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட, யார் தெரிந்து கொண்டது? ஏசப்பா தெரிந்து கொண்டாங்க. வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எதை சொல்லி வருவார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். அடுத்த வசனம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ என்ன பண்ணல என்னை நோக்கி? போதும் சிஸ்டர். இன்னைக்கு சர்ச்சில் வந்திருக்காங்க எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை கூப்பிடுறதுக்கு வந்திருக்காங்க? எத்தனை பேர் இயேசுவை கூப்பிடாம வீட்டில் இருக்காங்க? ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சஞ்சரித்து போனாய். என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாமே ஒரே கஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. போன ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஆட்டோல டிராக்ஸ் வச்சிருப்பேன். இன்னைக்கு நேரத்துக்கு அது பல வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ஆரம்பிச்ச நேரத்துல நடந்து போய் டிராக்ஸ் கொடுத்தேன். வண்டியில போகும்போது வண்டியில வச்சு டிராக்ஸ் கொடுத்துருந்தேன். எங்க போனாலும் டிராக்ஸ் கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்படி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு புறஜாதி அம்மாவும் கொண்டு வந்திருந்தாங்க 2 பேரும். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் வளர்க்கிறாரு, இவங்களுக்கு நீ இந்த வசனத்தை சொல்லியே நீ கையில கொடு அப்படின்றாங்க. என்ன வசனம்னா அந்த பாஸ்டர் கொடுத்த ட்ராக்ஸ் தான். லாஸ்ட் நியூ இயர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மோகன் சித்தர் கொடுத்த ட்ராக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி அதிலே எழுதியிருக்கும். அப்ப நிறைய பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கேன், வசனங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா பர்டிகுலரா குறிப்பா இந்த வசனத்தை சொல்லி நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வளர்க்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னம்மா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தோம். என்ன பண்ணாங்க? உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அவங்க உடனே அந்த அம்மா அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, இனிமே அது சந்தோஷமா மாறி என்னதுக்கு என் வீட்டுக்காரர் இறந்து ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்ப இப்ப ஆண்டவர் அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற நினைக்கிறாரு. ஆனா அவங்க அந்த வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க? வேணான்ட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் சொல்றாங்க, நீங்க மன சஞ்சரித்து, அந்த அம்மா மன சஞ்சரிப்போடி சொல்றாங்க, எனக்கு இது என்ன பண்ண வார்த்தை எனக்கு என்ன பண்ண தேவையில்ல, வேணான்ட்டாங்க. டிராக்ஸ் வாங்க அந்த அம்மா எனக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க, வேண்டாமான்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க. அப்ப யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சரிங்களா? ஏற்றுக்கொள்கிறோம்னா ஆண்டவர் நம்ம சுவிசேஷத்தை சொல்லிட்டோம்னா ஆண்டவர் அவங்ககிட்ட கணக்கு கேட்கக்கூடாது. சொல்லுது அப்படின்னா யார்கிட்ட கணக்கு கேட்பாரு? யார்கிட்ட தான் கேட்பாரு. நான் அவங்களும் சொன்னேன், நீயா சொல்லணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய துதியை சொல்வதற்காக தான் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க? தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா நாமும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணல? கூப்பிடல. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 13-30 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். அங்க பாருங்க, ஆண்டவர் வந்து காடையும் மண்ணாவையும் ஆண்டவர் என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. மண்ணாவை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனி பெஞ்சிருக்கு. அந்த பனியை விலகிக்கிட்டு உள்ள இருந்து என்ன பண்றாங்க? மண்ணாவை எடுக்கிறாங்க. அது கொத்துமல்லி அளவாகவும் தேனில் இடப்பட்ட பணியாரத்தின் சுவையாகவும் இருந்துச்சான். பணியாரத்தை நல்லா தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்பவே நாங்களே வச்சுருக்குல்ல, செம்ம டேஸ்டா இருக்கும்ல. நல்லா இருக்கும். நல்லா இருக்காதா? என்ன யாருமே சாப்பிடாத மாதிரி சொல்றீங்க? எல்லாருமே சாப்பிட்டுருக்கீங்கல்ல. பணியாரம் சக்கரை பாகுல போட்டு சாப்பிட்டுருக்கோம் தானே? நானும் சாப்பிட்டுருக்கேன். அதே தேனில போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. நல்லா இருக்கும் தானே? அப்ப இந்த மண்ணாவை கொடுக்குறாரு. ஏன் பனிப்படியில வச்சாரு அப்படின்னா, இந்த மண்ணா வெயில் ஏற ஏற என்ன ஆயிடும்? உருகி போயிடும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த காலத்துல என்ன கிடையாது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது, எடுத்து ஃப்ரிட்ஜ் வைக்க முடியாது. அப்ப ஐஸ் கட்டிக்குள்ள இந்த மண்ணா இருக்கும் பொழுது இந்த மண்ணா என்ன ஆகாது? உருகி போகாது. அதனால ஐஸ் கட்டிக்குள்ள போட்டு கொடுத்தாங்க. இந்த ஜனங்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதை என்ன பண்ணணும்? யார் யாருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓமர் அளவு நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். உங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 ஓமர் அளவு. இப்போ உங்களுக்கு ஓமர்னா நம்ம இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு ஆளுக்கு 1 கிலோ வச்சு 4 பேருக்கு 4 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க அவ்வளவுதான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கவும் கூடாது. அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சப்ப மீதி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம கேட்போமா? எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதை
அதை செய்யறது தானே நம்ம பழக்கம். அப்படிதான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் உங்களை மட்டும் தனியா சொல்லல. எதை செய்யாமல் சொல்றோமோ அதை தான் செய்யணும். எதை செய்யும் சொல்றோமோ அதை கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, விடியற் காலம் வரைக்கும் அந்த மண்ணாவை என்ன பண்றாங்க, மீதி வைக்கிறாங்க. மீதி வைக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இதை படிக்கும்போது ஆவியானவர் வசனத்தை ஞாபகப்படுத்துறாங்க. மத்தேயு மார்க்கு லூக்கால வரும், இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே பூச்சியும் துருவும் எடுக்கும். வசனம் இருக்குதானே? எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்தாலும் நானும் நிப்பாட்டவே மாட்டேன். அந்த ஆசை, அந்த வெறி வந்துட்டே தான் சம்பாதிக்கும் போது அதுக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. போதும் என்கிற மனதிற்குமே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் தரும். அதிகமான லாபம் எதுல இருக்குன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு இது போதும், உடுக்கிறதுக்கு ஒரு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இன்னைக்கு இருக்குதா, இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது போதும் நம்ம நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் என் வீட்டுல கூட சொல்லியிருக்காங்க, மோதிரம் எடுத்துறட்டா, பிரேஸ்லெட் எடுத்துறட்டா, நான் எனக்கு தங்கமும் தெரியாது, கவரிங்கும் தெரியாது, ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அது ஆசைப்படாத வரைக்கும் தப்பிச்சேன். அதே மாதிரி மொபைல ஒரு அளவுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிமை ஆயிடக்கூடாது. இவங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவங்க என்ன பண்றாங்க, விடியற் காலம் வரைக்கும் வைக்கிறாங்க. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இப்ப யாருக்கு கோபம் வருது? மோசேக்கு கோபம் வந்துச்சு, கர்த்தருக்கு கோபம் வரல. யாருக்கு கோபம் வந்துச்சு? என்னன்னா, இப்ப இங்க நம்ம சபையில அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாஸ்டரை பொறுத்தளவுல நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும் வச்சு, 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல நான் பாஸ்டரை பார்த்திருக்கேன். ஒரு தடவை கூட எனக்கு காணிக்க கொடுங்க, இல்ல எனக்கு காணிக்க பத்தல, அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, வாயில வந்து எனக்கு நான் பார்த்து கேட்டதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவனா தெரிஞ்சவன் கிடையாது, ஓகே சந்தோஷம். ஆனா நீங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது. காணிக்க காண்டி திட்டுவாங்க. தசமபாகம் கொடுக்கலன்னா பாஸ்டர் திட்டுவாங்க. ஒரு சில சபைகள் இருக்கு, இப்பவும் இருக்கு, நான் அவனை கூட்டு போய் காமிக்கிறேன், என்னால நிரூபிக்க முடியும். ஒரு சில சபைகள் காணிக்கை காண்டியே திட்டப்பட சபைகள்லாம் இருக்குது. தசமபாகம் கொடுக்கலாம் வீட்டுக்கே வரமாட்டாங்க, அவங்க வேண்டி ஜெபம் பண்ண மாட்டாங்க, பயங்கரமா கோபம் வரும். ஏன் அப்படின்னா, நான் குறை சொல்லல. ஏன்னா இந்த ஊழியத்தை செய்யறவங்க அப்படின்னா ஒரு சிலர் தான் ரிட்டையர்ட் ஆகி செய்வாங்க. இப்ப நான் ஒருவேளை நான் இப்ப போக போதில்லை, ஒருவேளை நான் முழுகார ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வருமானம் இருக்குது? எதுவுமே கிடையாது. நான் ஆட்டோலாம் விட்டுட்டு முழுகார ஊழியக்காரன் வந்தேன்னா எதை வச்சு நான் சபை நடத்துறது? எதை வச்சு நடப்பேன் சொல்லுங்க? காணிக்கை வச்சு தானே. அதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, பைபிள் ஆண்டவரே சொல்லியிருக்காங்க. காணிக்கைகளை கேட்டு வாங்க அப்படின்றாங்க. ஆலயம் கட்டுறதுக்கு காணிக்கைகளை கேட்டு வாங்க. அதே மாதிரி ஊழியத்துக்கு காணிக்கை வாங்குறது தப்பே கிடையாது, சரிங்களா? ஆனா அதை வச்சு பெரிய பெரிய வீடு கட்டிட்டு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு சுத்தி கட்டிடுறாங்கல்ல, அதுதான் தப்பு. காணிக்கை வாங்கி ஜனங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதுல தப்பே கிடையாது, சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கறதுல தப்பே கிடையாது, தரட்டுக்கு கட்டுறதுல தப்பே கிடையாது. அப்ப ஜனங்கள் காணிக்கை கொடுக்காம கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தா ஊழியர்களுக்கு கோபம் வருமா? உனக்கு போக அட்லீஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, 100க்கு 10 ரூபாய் என்ன செய்யணுமா, தசமபாகம் கொடுக்கணுமா. இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்களா? ஊர்ல லுத்தரன் சர்ச், சிஎஸ்சி சர்ச், அந்த மாதிரி சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உளுந்து, தக்காளி என்னெல்லாம் விதைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து சபையில வச்சு ஃபுட்ஃபீல்ட்ல வச்சு ஏழைடுவாங்க. அந்த பைசா எங்க போகும்னா ஆலயத்துக்கு போயிடும், சரிங்களா? நீங்க அப்படி செய்ய வேண்டாம். இங்க நீங்க உங்களுக்கு ஏழை விட முடியாது. 100 மூட்டை அறுவடை பண்றீங்களா, ஒரு மூட்டை யாருக்கு கொடுங்க, ஏசப்பா கொடுக்கணும். அது எவ்வளவு ரூபாய் நீங்க கணக்கு பார்த்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இவ்வளவு ரூபாய் கொடுக்கணுமா? அதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக். அது எவ்வளவு இருந்தாலும் எடுத்துட்டு போட்டாது, யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவங்க ஊழியக்காரருக்கு வச்சிருக்க நஷ்டம் ஆகாது, அதை எடுத்து நம்ம சாப்பிட்டு இருக்க கூடாது, சரிங்களா? அப்ப அதனாலதான் யாருக்கு கோவம் வந்துச்சு? இவ்வளவு தூரம் சொல்லியும் சேர்த்து வைக்கிறாங்களே, ஒரு விசுவாசம் இல்லையா? மறுநாள் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுத்தா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரு. அவங்க விசுவாசம் இல்லாம முதல்ல விடியகாலம் மட்டும் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்றாங்க, சேர்த்து வச்சாங்கல்ல. அப்ப விசுவாசம் இல்லாம தானே சேர்த்து வைக்கிறாங்க. சர்ச்சுக்கு வாங்க கூப்பிடுறோம், இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு நான் வேலைக்கு போனோம்னா என் வீட்டுல அடுப்பு
எரியும் சொல்றாங்களா இல்லையா? அப்ப என்ன இல்ல, ஆண்டவர் நடத்துவாருங்கிற விசுவாசம் இல்ல. அடுத்து பாருங்க, ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் மன்னாவை சேர்க்க புறப்பட்டார்கள். என்னைக்கு சேர்க்க புறப்பட்டாங்க? ஓய்வு நாள். ஓய்வு நாள் நம்ம இதுல ஓய்வு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? இதே நீங்க சவுதி அரேபியா முஸ்லிம்ஸ் கண்ட்ரி இருக்குல்ல, அங்க போனீங்கன்னா ஓய்வு நாள் என்னைக்கும் தெரியுமா? வெள்ளிக்கிழமை. அதனாலதான் ஆண்டவர் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு வேதாகமத்துல எழுத ஒரே வார்த்தை ஓய்வு நாள். நீங்க எல்லாரும் சபையா கூடி என்னைக்கு சபையில வந்து இருக்கிறீங்களோ அன்னைக்கு ஓய்வு நாள். பாஸ்டர் என்னைக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்களோ நாளைக்கு வந்துருங்க ஆராதனை இருக்குன்னு கூப்பிடுறாங்கல்ல, அன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள்? ஓய்வு நாள். அப்ப பாருங்க, அந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, 7வது நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, உங்களுக்கு அந்த மண்ணா கிடைக்காது. முதல் நாளே நான் உங்களுக்கு ஒரு ஓவர் சேர்க்க சொன்னாங்கல்ல, இப்போ 1 கிலோ எடுக்க சொன்னாங்கல்ல, முதல் நாள் 2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. எத்தனை கிலோ? 2 கிலோ. அப்ப சொன்னதுக்கு அப்புறமும் ஓய்வு நாள் போய் அதை தேடி போறாங்க, அது என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனா இவங்களா சேர்த்து வச்சாங்க, அது என்ன பண்ணுச்சு? பூச்சி கொடுத்து நாற்றம் எடுத்தது. எல்லாரும் இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் இங்க கவனிங்க. அது பூச்சி கொடுத்து என்னாச்சு? நாற்றம் எடுத்துச்சு, இவங்களா சேர்த்து வைக்கும் பொழுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 7வது நாள் நீ சேர்த்து வைக்க. 7வது நாள் என்ன பண்ணாத, போய் சேர்க்காத, உனக்கு நான் முதல் நாளே வரேன், அதை நீ 7வது நாள் என்ன பண்ணிக்க வச்சிக்கன்னு சொல்றாங்க. ஆனா அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்கவில்லை. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா, எஸ்ப்பா நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்துடணும், எனக்கு எந்த வேலையும் எந்த எமர்ஜென்சியும் வரக்கூடாது, சரிங்களா? அப்படின்னு திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரை நீங்க ஜெபத்தை பண்ணாதீங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஆசீர்வாதம் சேர்த்து முதல் நாள் என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. சில நேரம் கொடுக்காமலும் சோதிப்பாரு. நீ விசுவாசம் வச்சு சபைக்கு வரையான்னு கொடுக்காமலும் சோதிப்பாங்க, சரிங்களா? அப்போ ஓய்வு நாள்ல போய் சேர்க்க போனாங்க, அது என்ன பண்ணல, காண முடியல. ஜனங்கள் அதுக்கப்புறம் பாருங்க, ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்வு இருந்தார்கள். எப்ப பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் இறங்கி வந்து திட்டாங்க. இந்த தடவை கர்த்தருக்கே கோபம் வந்துருச்சு. சேர்த்து வைக்கும் போது மோசைக்கு கோபம் வந்துச்சு. ஓய்வு நாள்ல கடவுளை ஆராதிக்காம கர்த்தருடைய வார்த்தையை மீறி போய் சாப்பாடு பண்ணி ஓடி போனாங்க பாத்தீங்களா, வருமானத்துக்காண்டி ஓடி போனாங்கல்ல. இப்ப யாருக்கு கோபம் வந்துச்சு? கர்த்தருக்கே கோபம் வந்துருச்சு. நம்மளை படைச்ச ஆண்டவருக்கே கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம வெளியில சுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யார் கோபத்துல இருக்காங்க சொல்லுங்க? கர்த்தர் கோபத்துல இருக்கிறார். நான் சொல்லலாம், வசனமே சொல்லுது. அதுக்கப்புறம் 7ஆம் நாளில் ஜனங்கள் ஓய்வு இருந்தார்கள். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இதெல்லாம் நான் சொல்லல, நீங்க பைபிளே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, யாரும் கோபப்படுறாங்க. என்னாகும் 15ஆம் அதிகாரம் 32 36 வசனம் வரைக்கும் ஓய்வு நாளில் விறகுகள் பொறிக்கிற மனிதனை கண்டுபிடித்து, பரிசுத்த ஓய்வு நாள்ல என்ன பண்ண போயிருக்கிறாரு? அந்த காலத்துல கேஸ் அடுப்பு கிடையாது, மண்ணெண்ண ஸ்டவ் கிடையாது, என்ன அடுப்பு இருந்துச்சு? விறகு அடுப்பு. அப்ப ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க போனது ஒரு குத்தமா? இந்த ஆட்டுக்கு தண்ணி காட்ட போனது ஒரு குத்தமா? இந்த மாடை வைக்க போனது ஒரு குத்தமா? சொல்லுங்க. போன் பண்ணி கேட்டோம்னா 6 மாடெல்லாம் பட்டினி கிடக்குது, அடுத்து வரும், எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. எல்லா வசனம் இல்லாம நான் எதுவுமே சொல்றது கிடையாது. அதுலயும் நம்ம சபைக்கு மெசேஜ் ரெடி பண்ணோம்னா வசனத்தை பக்கத்திலே போட்டுக்குவேன். ஏன்னா யாராவது நீ எப்படி இதை சொல்லலாம், எங்க இருக்குன்னு கேட்டு எனக்கு சொல்லணும்ல, எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தி, சரிங்களா? அப்ப ஓய்வு நாள விறகு பறக்க போயிருக்கிறாரு. இப்ப ஆளை பிடிச்சாச்சு. நம்ம ஆட்கள் ஒண்ணு தெரியுமா, சபைக்கு வருவாங்க, இங்க கொடுக்குற மெசேஜ், பாட்டு, ஆராதனை எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இங்க உட்காந்து என்ன பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு ஏன் அவன் வரல, வீட்டுல எதுவும் பிரச்சனையோ, சர்ச்சு முடிஞ்சு போனவனா முதல்ல அவனை போய் கேட்கணும், இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல, என்ன ஓடுமோ வராதா? பக்கத்துல இருக்கிற ஆளு காணலன்னா நமக்கு தோணுமோ தோணாதா? என்னப்பா வாரம் வாரம் வந்து ஆளுக்கு முன்னாடி உட்கார்ந்து பல இன்னைக்கு ஆளா காணலையே. அப்ப இவங்க பாருங்க, இத்தனை கூட்டத்திலையும் எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, அத்தனை லட்சம் ஜனங்கள் மத்தியில விறகு புரட்டிட்டு இருந்தவங்க போய் கரெக்டா குத்தம் பண்ணி பிடிச்சிருக்காங்க பாருங்க. நீ எப்படா ஓய்வு நாள்ல நமக்கு நல்லது செய்யறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ, நீங்க தப்பு செய்றீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் இறங்கி வரவே இல்லையோ, மனுஷங்களே உங்க தப்ப கண்டுபிடிக்க ரெடியா அடி கண்ணோக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க. எதெல்லாம் இவன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க,
பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த விலகு போற வீட்டுல பிடிச்சாச்சு. இப்போ இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த தண்டனைய மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு தண்டனை யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். இப்ப வெயிட் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? வெயிட் பண்றாங்க. கர்த்தர்ட்ட இருந்து வார்த்தை வரணும்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்லிருப்பாரு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், அப்படிதானே? அவர் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர். அவர் என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்க? பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, பைபிள் பார்க்காம சொல்லுங்க. என்ன விக்டோரியா தான் யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, என்ன சொல்லியிருப்பாங்க? சும்மா சொல்லுங்க, என்ன தெரியுதோ சொல்லுங்க. நல்லா இன்னைக்கு நிறைய நேரம் இருக்கு. என்ன சொல்லிருப்பாங்க சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க, யோசிங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கல்லெறிஞ்சி கொண்டுருங்க. பாளையத்துக்கு புறமே தள்ளி கல்லெறிஞ்சு என்ன பண்ணிரு, அப்படிப்பட்டவன் எனக்கு தேவையில்லை. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வளவு கர்த்தர் அவ்வளவு கண்டிப்புள்ளவரா? ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னாகும் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும், சாதாரணமான சின்ன வேலையா இருந்தவன, அன்னைக்கு நீ சாப்பிட்டியோ சாப்பிடலையோ, தூங்குனியோ தூங்கலையோ, நீ ஆடு மாடுக்கு தண்ணி வச்சியோ வைக்கலையோ, புள்ளிக்கட்டு போட்டியோ போடலையோ, அதெல்லாம் ஆண்டவன் அதை பத்தி கவலையே கிடையாது. 6 நாள் போஷித்தவரு 7ஆவது நாள் போஷிப்பாரா? போஷிக்க மாட்டாரா? போஷிப்பாங்கல. அந்த விசுவாசத்தோடு சர்ச்சுக்கு ஓடி வரணும். சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அப்ப சாதாரணமான வேலையே செய்யக்கூடாதா? பெரிய வேலை செய்யலாமா? சாதாரணமான வேலையே செய்யக்கூடாதா? பெரிய வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எனக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன். பைபிள் ஒரு வசனம், மத்தேயு மார்க்கு லூக்கால ஒரு வசனம் இருக்குது. ஓய்வு நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல சுகமாக்கணும்னா பிரச்சனை பண்றாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஓய்வு நாள்ல உன் மாடோ ஏதோ ஒண்ணு நிறைவேற்றியோட கிணத்துல விழுந்துச்சுன்னா நீ போய் காப்பாற்ற மாட்டியான்னு கேட்கறாங்க. நியாயமான கொஸ்டின் தான் ஆண்டவர் சொன்னாங்க. இதையே நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் அதனால ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன பண்ணிட்டேன்னா, நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறது, சனிக்கிழமை மேக்சிமம் ஓட்ட மாட்டேன். ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா சனிக்கிழமை போறது. மற்றபடி எனக்குள்ள சமாளிங்க எல்லாத்தையும் சொல்றேன், ஒரே வார்த்தை எல்லாத்தையும் முதல் நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்ய மாட்டேன். எந்த எமர்ஜென்சினாலும் கூப்பிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, நான் சனிக்கிழமைக்கே சேர்த்து சொல்லிட்டேன். ஏன்னா சனிக்கிழமை வீட்லயும் ஜபம் இருக்குது, அதனால சனிக்கிழமையே சேர்த்து சொல்லிட்டேன். இங்க பரவாயில்ல, இங்க நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி ஊழியத்துக்கு ஒதுக்குற நாள் வாரத்துல 2 நாள் தான். ஆனா சென்னையில இருக்கும் பொழுது டெய்லி சாயந்தரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொரு ஏரியாவா போய் ஜபக்கூட்டத்துக்கு போவோம். ஒவ்வொரு ஏரியாவா ஜபக்கூட்டம் நடக்கும். சைலாக்காக்கெல்லாம் தெரியும். ஏரிக்கலை, சைதாப்பேட்டை, தரமணி, அப்புறம் செம்மஞ்சேரி, அப்புறம் வேளச்சேரி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல ஜபக்கூட்டம் நடத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வந்துடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த ஏரியாவுக்கு ஆட்டோவை கொண்டு போய் 1 ஆட்டோ வருமா 2 ஆட்டோ வருமானு சொல்லி எடுத்துட்டு போய் ஆட்டோவை கூப்பிட்டு வந்து எங்க விடுவேன், சபையில விடுவேன். இங்க எனக்கு கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி உண்மையை சொல்லணும். அதான் என் ஒய்ஃப் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். இங்க எவ்வளவோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க சுத்தினும். ஆனா முதல் நாளே வந்தா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஆனா பிள்ளைங்க படிப்பு காரியங்கள் இருக்குது. எனக்கு வண்டி ஏதாவது வேலைன்னா நான் சனிக்கிழமை தான் போய் பார்க்க போறது, ஞாயிற்றுக்கிழமை இங்க வர வேண்டி இருக்கனால, அதனால சரி ஆண்டவருடைய சித்தம் எப்போ அப்ப நடக்கணும். ஆனா நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். கடல்ல ஏராளமான மீன்கள் கிடக்குது. உங்களுக்கு மீன் நல்லா பிடிக்கும், விட்டுருவீங்களா அந்த மீனை? ஆனா விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த மீன் இருந்தா என்ன, செத்தா என்ன, அது பரவம் போனா என்ன, நரகம் போனா நமக்கு என்ன? நம்ம நல்லா இருக்கோமா? அப்படிதானே? என்னமா விடக்கூடாது. அடிக்கதான் அம்மியா இருக்கணும். நிறைய பேர் சொன்ன வார்த்தை கூட்டு பார்த்துட்டு வரல. 3 வருஷம் அலைஞ்சுதான் நான் சிஸ்டர் சாட்சி சொன்னேன். 3 வருஷம் அலைஞ்சுதான் 60 வயசுல ஒரு ஆத்மா ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 3 வருஷம் அலைஞ்சு 3 வருஷம் நடையா நடந்தேன். எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. 3 வருஷம் நடையா நடந்து ஒரு ஆத்மா கொடுத்தாரு ஆண்டவர். எத்தனை ஆத்மா?
ஒரு ஆத்மா 60 வயசுல சர்ச்சில் எல்லாரும் சிரிச்சாங்க. ஆமா, சர்ச்சில் எல்லாரும் சிரிச்சாங்க. போயும் அது எனக்கே தெரியாது, ஒய்ஃப் சொல்லிதான் எனக்கே தெரியும். போயும் எனக்கு என்ன அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். யார் என்ன நினைப்பாங்க, அவங்க கர்த்தர் என்ன நினைக்கிறாரு நம்மளை பத்தி, நமக்கு அதுதான் முக்கியம். மற்றவங்க என்ன நினைச்சா அதை பத்தி கவலையே பண்ண மாட்டேன். நான் வந்து என் வேலை வந்து போயிட்டே இருப்பேன். இப்போ நான் ஆட்டோ ஓட்டும் போது அந்த மாதிரி தான். எவனாலும் எனக்கு கூட்ட பண்ண எனக்கு பிடிக்காது. ஒண்ணுதான் நீ முந்தி போ, ஒண்ணுதான் நீ முன்னாடி போ, இல்ல என்ன விடு, என் வேலையை என்ன பார்க்க விடு. அது சின்னதுல இருந்தே எனக்கு பழக்கம் அப்படிதான். சரிங்களா? அந்த ஒரு ஆத்மாவை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆத்மாக்களுக்கு கர்த்தர் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு கிருபை செய்தார். அந்த 60 வயசு ஒரு ஆத்மாவை வச்சு அந்த ஏரியா ஃபுல்லா ஆத்மாதாயம் பண்ணோம், ஜெபக்கூட்டம் நடத்துறோம், சண்டை கிளாஸ் நடத்துறோம். அவ்வளவு ஆண்டவருடைய கிருபையால செஞ்சோம். எந்த ஞானஸ்நானத்துக்கும் நான் போய் கிட்ட போய் நின்னது கிடையாது, போட்டோ எடுத்தது கிடையாது. வலது கையில செய்யறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்ற குறிக்கோளோடு தான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். கீழே ஆட்டோவில் கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் பாஸ்டர்ட்ட கொண்டு போய் ஒப்பிடுவேன். சம்பந்தம் இல்லாம எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க. நான் சந்தோஷமா வெளியே வந்துடுவேன். நானும் என் மனைவியும் இதுவரைக்கும் எடுக்க கிடையாது. லாஸ்ட் அந்த சர்ச்சில் வந்து வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஞானஸ்நானத்துக்கு பாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ எடுத்தாங்க. லாஸ்ட் அந்த சபை விட்டு வர்றதுக்கு முன்னாடி செய்யற ஊழியமோ கொடுக்குற காணிக்கையோ எதுவுமே வலது கை செய்வது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அப்ப பாருங்க, அந்த 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. சங்கீதம் 82:1 பாத்தீங்கன்னா, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஓய்வு நாள் சபையில யார் இருக்கிறா? ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. யார் எழுந்தருளி இருக்கிறா? தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நெக்ஸ்ட் சிஸ்டர் கூட சொன்னாங்க, பாஸ்டிங் வரலன்னு இருந்தோம்னா நிறைய பேர் வரல. அதனால நேற்று நான் 2-3 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். யாருக்குமே பாஸ்டிங் இல்லை நான் சொல்லவே இல்லை. அது எனக்கு எங்க ஊழியக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அது நோயாளி என்னைக்குனாலும் சரி, நான் இல்லைன்னா மக்கள் யாரையும் சொல்லிதான் ஒருத்தரும் சர்ச்சைக்கு வர மாட்டோம் அப்படின்ட்டு. அது நியூஸ் அங்கே பழையும். இன்னைக்கு பாருங்க, இந்த சுவிசேஷம் போய் சேர்க்கணும் இல்லையோ, உனக்கு தெரியுமா இன்னைக்கு பாஸ்டர் வரல பாத்துக்க. இந்த நியூஸ் தியா வரும். ஆனா இந்த சத்தியம் பரவாயில்ல, அது பரவணும். அதுக்குதான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தேவன் எழுந்தருளி இருக்கிறார் இந்த சபையில. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 7ஆம் நாள் கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறாரு? பேர் சொல்லி. மோசே என்ன சொன்னார் ஆண்டவர்? 6 நாள் மோசே மேல காத்திருந்தார். 7ஆம் நாளில் மோசேயை பேர் சொல்லி அழைத்தார். இந்த சபைக்கு வரவங்களுக்கு என்ன உண்டு? அட்டெண்டன்ஸ் உண்டு. என்ன உண்டு? அட்டெண்டன்ஸ் உண்டு. யார் போடுறாங்க அட்டெண்டன்ஸா? கர்த்தரே போடுறாங்க. காலேஜுக்கு ஒரு நாள் போவாங்கன்னா ஃபைன் எவ்வளோமா? காலேஜுக்கு போனா ஃபைன் எவ்வளோ போடுவாங்க? ஃபைன் போடுவாங்க எவ்வளவு? 100 rupees. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு கர்த்தர் ஃபைன்லாம் போடலாம். ஏன்னா போட்டா கொடுக்க மாட்டேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஃபைன் சொல்லிடுவோம். அதுக்கு வேற ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அப்ப கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். இந்த இடத்துல நோயல் வந்திருக்காங்களா, அபிஷேக் வந்திருக்கானா, பினு வந்திருக்கானா, ஜெகன் வந்திருக்கானா, விக்டோரியா வந்திருக்கா, யமுனா வந்திருக்கா, பூரசி வந்திருக்கா, ஆர்த்தி வந்திருக்கா, பாஸ்டர் கணக்கு இருக்காங்க இல்லையா? யாரு பாப்பா? கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் அவருக்கு அது ஏன் 7ஆம் நாள் மட்டும் பார்க்கணும்? மற்ற நாள்ல எங்களை விட்டுருவாங்கன்னு கேட்டா, மற்ற நாள் அவரு உங்களை விடல, நீங்க தான் அவரை விட்டுட்டு ஓடிட்டே இருக்கீங்க. வேலை 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 வேலை. யாருக்கு சுத்தமா டைமே கிடையாது. நைட்டு பகலும் ஓடுறதா வேலையை. யாருக்காவது டைம் இருக்கா? டைம் இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்கு பார்ப்போம். யாருக்காவது எனக்கு 6 நாள்ல நான் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. நாளைக்கே கர்த்தர் உங்களை வந்து சந்திப்பாரு. உங்களுக்கு இருக்காமா? அப்ப நாளைக்கு வந்து சபையை திறந்து இந்த ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணி தான் வந்துடும். ஏறத்தாழ 84 வயதுள்ள விதவை ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாலும் அதே போல நீங்க என்ன பண்ணிடுங்க, நேரம் இருக்கும்போது இங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆனா அதனாலதான் ஆண்டவரே என்ன பண்ணாரு, இவன்ட்ட நீயா ஒரு நாள் வந்து பாருன்னு சொன்னா போய் பார்ப்போமா? இப்ப கர்த்தர் வந்து எந்த நாளையுமே நியமிக்கல. உங்களுக்கு என்னைக்கு டைம் இருக்கோ நீங்க சர்ச்சில் வந்து என்ன ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் நீங்க வரது ரெடியா இருக்கீங்க? நேரமே இல்லை. சொல்றோமா இல்ல? யாரும் இந்த வார்த்தை சொல்லாம இருக்கோமா? ஊழியர்கிட்ட ஏன் ஜபத்துக்கு வரலான்னு கேட்டா, டைமே இல்லை பாஸ்டர், எக்ஸாமுக்கு படிக்கணும் பாஸ்டர்,
சண்டே கிளாஸுக்கு ஏன் வரல, பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குது. அது கரெக்டா மற்ற நாள்லாம் விட்டுட்டு அந்த சர்ச்சுக்கு வர அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மற்ற நாள் நமக்கு டைமே கிடையாது. அதனாலதான் கர்த்தரே பார்த்தாரு, நானே உனக்கு ஒரு நாள் பாரு, நீ என்ன பண்ண தேடி வா. அந்த ஒரு நாள் நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி கொடுத்த நாள் அல்ல, அது ஹாலிடே கிடையாது. உலக பிரகாரம் மனுஷங்க அதை ஹாலிடேவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா சண்டே நமக்கு என்னடே, ஹோலிடே. அது என்னடே, ஹோலிடே, பரிசுத்த ஓய்வு நாள் அது. அதனாலதான் கர்த்தர் அந்த நாளை நியமிச்சு, அந்த நாளையாவது நீ என்கிட்ட என்ன பண்ண வான்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த நாள் கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். 1 சாமுவேல் 9:6 நாம் போகும் வழியை நமக்கு போதிக்கும் இடம் இந்த சபை. கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களை எப்படி வழிநடத்தணும்னு சொல்லி மோசேயை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும்னா அது என்ன பண்ணாது, நல்லா இருக்காது. நம்ம எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும், எந்த ஸ்கூல்ல போய் சேரணும், என்ன குரூப் எடுக்கணும், எந்த காலேஜ்ல சேரணும், என்ன படிப்பு படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், திருமணத்துக்கு நம்ம யாரை நிச்சயம் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, போதித்து நம்மளை வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வருதா இல்லையா? ஆண்டவருடைய உங்களுடைய வசனமே என் கால்களுக்கு தீபம், அவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமே. நம்ம பாட்டி கண்ணை மூடிட்டு நடந்தோம்னா எங்கேயாவது பழத்துல என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம். அப்ப இந்த இடம் நம்மை நாம் போகும் வழியை நமக்கு போதித்து வழிநடத்தக்கூடிய ஒரு இடம். அடுத்து 1 ராஜாக்கள் 5:1-13 வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கிச்சு. அவர் வீட்டிலே இருந்திருந்தா குஷ்டரோகம் நீங்க இருக்காது, அங்க போய் தண்ணியில முகாம் இருந்திருந்தா நீங்க இருக்காது. பெரிய விஷயமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் சர்ச்சை வந்து போறது பெரிய விஷயமா? அந்த நாகமாட்ட கேட்ட அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அவரை கேட்டாங்க, தண்ணியில முங்கி இருக்கிறது பெரிய விஷயமா? என்ன குற்றாலி சொல்ற மாதிரி கடல்ல இங்க இருந்தாங்க நீச்சலுக்கு சொன்னாங்க. ஒரு 1.25 மணி நேரம் நமக்கு நம்ம ஆராதனைக்கு நம்மளால செலவு பண்ண முடியலன்னா நம்ம கிறிஸ்தவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனமே கிடையாது. அப்ப பாருங்க, இந்த இடம் நம்முடைய வியாதியை நீக்கும் இடம், நம்முடைய வியாதியை நீக்கும் இடம். உங்களுடைய சுகத்துக்காக, பலவீனத்துக்காக உங்களுக்காண்டி ஜெபம் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? அப்ப எத்தனையோ பேர் சாட்சி சொல்றீங்கல்ல, எனக்கு அந்த வியாதி நீங்கிச்சு, இந்த வியாதி நீங்கிச்சு. அப்ப நம்முடைய வியாதியை நீக்கிற இடம் இந்த சபை. 1 சாமுவேல் 1:7-18 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவினுடைய சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா மற்ற நாள்லாம் விட்டுட்டு அந்த அம்மா கரெக்டா ஆலயத்துக்கு கிளம்பும்போது தான் அந்த அம்மா போறதே வருஷத்துல ஒரு தடவை. சரிங்களா? ஊர்ல நீங்க மற்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்துஸ் இருக்காங்க தெரியுமா, வருஷத்துல ஒரு நாள் எங்க போவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆட்கள் வருஷத்துல கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சபையே ஜெயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த அம்மா போறதே வருஷத்துல ஒரு நாள், கரெக்டா சர்ச்சுக்கு கிளம்பும் போது என்ன வருது, பிரச்சனை வருது. மனசு நோக்கும்படியா பேசுறாங்க. சர்ச்சுக்கே வர முடியாது. ஊர்ல உள்ளவங்கலாம் என்னமோ பேசுறோம். ஊர்ல உள்ளவங்கலாம் அந்த 6 நாளும் பேசலையாமா? 6 நாளும் பேசலையா? கரெக்டா அந்த 7வது நாளும் பேசலாமா? 6 நாளும் தாங்கிக்கிட்டவங்களுக்கு 7வது நாள் கட்டுடைய சமூகத்துல வந்து கொட்டுங்க. உங்களை யாரும் வேணாம்னு சொன்னா அந்த அம்மா அண்ணா என்ன பண்ணாங்க, நேரா அந்த அம்மா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் சொல்லிட்டு நேரா எங்க போனாங்க, எல்லா தடையை எடுத்து போட்டு யார் என்ன சொன்னாலும் எனக்கு அப்பத்தி கவலை, நேரா எங்க போனாங்க, ஆலயத்துக்கு போனாங்க. போனது மட்டும் இல்லாம தன்னுடைய துக்கத்தை அழுது ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்படி இருக்கவில்லை? துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்ப இந்த சபை நமக்கு துக்கத்தை நீக்கி நமக்கு சமாதானம் தரக்கூடிய ஒரு இடம் இந்த சபை. வேற நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் கிடையாது. யாராவது எனக்கு வீட்டுல இருக்கும்போது எனக்கு நல்ல நிம்மதி, என் புருஷன் கூட இருக்கும்போது நல்ல சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்களா இருக்கும் பார்ப்போம். ஒருத்தர் கூட இல்லை. அச்சு நீயுமா? யாருமே இல்லை. அப்போ உங்களுக்கு சமாதானம் எங்கதான் இருக்குது?
இங்கதான் இருக்கு, இந்த சபையில தான் இருக்கு. அப்ப நம்முடைய துக்கங்களை நீக்கி நமக்கு சமாதானம் கிடைக்கும் இடம் இந்த சபை. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15 இருந்து 24 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நாம் குடும்பத்தோடு கர்த்தரை சேவிக்கிறோம். நானும் என் வீட்டார் போம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் பிள்ளை பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். என் புருஷன் போட்டு அடி அடிக்கிறாரு. நல்லா ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காண்டிதான். நீங்க குடும்பமா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். குடும்பமா ஆசீர்வாதம் வேணும்னா குடும்பமா ஆலயத்துக்கு வந்தா தான் கிடைக்கும். நீங்க மட்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் தான் கிடைக்கும், ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்குள்ள சாப்பாடு பத்துமா? பத்தாதுல்ல? பத்துமா பத்தாதா? பத்தாது. அதுதான் விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்க வேற யாரையும் என்ன பண்ண மாட்டோம்? சேவிக்க மாட்டோம். சங்கீதம் 63:12 அதிகாலை தேடணும், தாகத்தோடு தேடணும், ஆசையோடு தேடணும். இந்த அண்டர்லைன் நோட் பண்ணிக்கோங்க. அதிகாலை. நம்ம சர்ச்சை எத்தனை மணிக்கு சர்ச்சு? 9:30 தாண்டி நீங்க வர லேட்டான்னு சொல்லி பாஸ்டர் பாவம் பார்த்து 10 மணி ஆகிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனா நான் சொல்லல. ஒன்னே நான் கேட்டேன். நான் நிறைய ஆட்டோல போகும்போது நிறைய சாட்சிகள் ஆளுடைய வசனத்தை சொன்னேன், சாட்சிகள் பேசிட்டு நிறைய விஷயங்கள் பேசி போகும்போது சொன்னேன். ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறாங்க, இந்துக்கள் சாமி கூட போறாங்க. அடிச்சு பண்ணிட்டு ஓடுவாங்க, வர மாட்டாங்களா? ஏன் வைப்பாங்க சொல்லுவாங்க? 9 மணி 9:30 நிறைய சாத்திடுவாங்க. அவங்களுக்கு பயம் இருக்குது. போகணும்னா சாமியை தரிசனம் பண்ண முடியாது. இங்க அப்படி கிடையாது. எப்ப போனாலும் பாஸ்டர் கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிடுவாங்க. நமக்கு அதுதான் வேணும். அவர் அங்க இருந்து என்ன பேசினா நமக்கு என்ன? அப்படித்தானே? அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா இங்க எத்தனை மணி தான் இருக்கணும்? மேக்சிமம் 9:30 9:45 இங்க இருக்கணும். எத்தனை மணிக்கு? 9:30 9:45 இருக்கணும். பாஸ்டர் பார்த்து ஆச்சரியப்படணும். போன வாரம் இந்த பையன் நம்ம சொல்லிட்டான் போல இருக்கு, எல்லா பையனும் வந்துட்டாங்க நீ அப்படின்னு. பாஸ்டர் எங்க நீங்க எனக்கு கெட்ட பக்கம் வாங்கி கொடுப்பீங்க, நல்ல பக்கம் வாங்கி கொடுப்பீங்களா? யாரெல்லாம் அடுத்த வாரம் சீக்கிரமா வந்துடும் சொல்றவங்களா கை தூக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆனவங்க. ஒருத்தர் இல்லாம கை தூக்கிருக்கீங்க. சரியா? சொன்ன மாதிரி கரெக்டா வரலன்னா பார்த்துக்கோங்க, ஆண்டவர் தான் அவங்க கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவர் தேடுறதுல ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். அடுத்து ஆசையோடு தேடணும். அடுத்து சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, பயபக்தியோடு வர வேண்டும். எப்படி வர வேண்டுமா? எல்லா இந்து கோயிலையும் எழுதி போட்டிருப்பாங்க, மொபைல் நாட் அலவுட். எல்லா இந்து கோயிலையும் போட்டுருக்காங்க இல்லையா? போட்டுருக்காங்களாமா? மொபைல் படம் போட்டு இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டுருக்காங்களா? ஆனா எங்க மட்டும் தான் போடல, வெளிய பெரிய போர்டு இருக்கும். அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா ஒரு போர்டு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணா வெளியே ஒரு டப்பா வச்சிடணும். உள்ள வரும்போதே மொபைல்லாம் என்ன பண்ணிருக்க உள்ள போட்டு. கொரியால ஒரு சபை உண்டு. கொரியால பாலியா சோகா சோகா பாலியா சோகா 1,00,000 ஆத்மா வாழ்ந்த வரைக்கும் நான் விட மாட்டேன்னு நிறைய வயசாயிருச்சு அவங்களுக்கு. சரிங்களா? அவ்வளவு வயது ரொம்ப முதிர்ந்தவர் 1,00,000 ஆத்மா வாழ்ந்த வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த சபையை நடத்திட்டு இருக்காங்க. உள்ள போகும்போது கையில இருக்கிற சிகரெட் பாக்கெட்டு, பாட்டில், தேவையில்லாத பழக்கங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற பழக்க வழக்கம், எதுக்குதான் அவங்க அடிமை இருக்கிறாங்களோ அந்த பொருட்கள் கையில இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள கொண்டு போகலாம். அது மட்டும் இல்ல, 9 மணி சர்ச்சுனா 8:50க்கு நிறைய சாத்திடுவாங்க. 9 மணி சர்ச்சுனா 8 மணிக்கு நிறைய சாத்துவாங்க கதவை. 8:50க்கு கதவை சாத்திடுவாங்க. அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்லி வச்சிருவாங்க, யாரையும் உள்ள விடாதன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஏங்க நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிதான், நீ ஒழுங்கா படிக்கணும் ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம், சாப்பாடே தேவைன்றாங்க. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு சாப்பாடே எடுக்க மாட்டேங்குது, ஃபுல்லா ஸ்நாக்ஸ்லயே ஓடுறது போல இருக்கு. நான் என் வீட்டு பிள்ளைகளை வச்சு கூட சொல்றேன், என் வீட்டு பிள்ளைகளும் அப்படிதான். சரியா ஆகாரம் முன்னாடி எல்லாம் சரியா சாப்பிடுறதுல இப்ப கூட ஒவ்வொரு பிள்ளைக்கு பரவாயில்ல இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம அதை சொல்லி நம்ம என்ன பண்ண முடியல, மறக்க முடியாது.
சர்ச்சுக்கு நீ ஒருத்தபடி வந்தா வான்னு சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரணுமே அந்த வாஞ்சா வராது. ஆளை விட்டா நான் ஓடி போயிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப அந்த தாகம் நமக்கு இருக்கணும், பயபக்தி இருக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இங்க மெசேஜ் நீ பாடிக்கிற நேரம் கட்டிட்டே இருக்கு, நான் கீழே உட்காந்து வாட்ஸ்அப்ல சாட் பண்றது, அப்போதான் ரொம்ப எமர்ஜென்சி மெசேஜ் பிரதம மந்திரி அங்க இருந்து அனுப்புது. நான் இங்க காபி சாப்பிட்டேன், நீ காபி சாப்பிட்டாயா, இன்னைக்கு மத்தியானம் என்ன லஞ்சு, இங்க மெசேஜ் ஓடிட்டே இருக்கும். இங்க புரிஞ்சுதான் யாருக்காண்டி அவங்க பேசுறாங்க, உங்களுக்கு தானே பேசுறாங்க. ஸ்கூல்ல டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க தலை குனிஞ்சிருந்தாலே டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து என்ன பறந்து வரும், நிறைய வாங்கிருக்காங்க போல இருக்கு, பார்த்துருக்கியோ என்ன பறந்து வரும். இங்க இருந்து பாஸ்டர் ட்ரம் ஸ்டிக் எடுத்து தூக்கி எடுத்து அப்படி இருக்கும் புரியாதுன்னு சொல்லி இந்த பாஸ்டர் வந்து இந்த பாஸ்டர் எனக்கு வேண்டாம், நீடிய சாந்தத்துடன் கடிந்து கொண்டு புத்திமதி சொல்லணும் சொல்லியிருக்கிறார். இவர்கள் தங்களுக்கு ஏற்ற போதகர்களை தேடிக்கொள்வார்களாம். இவர் ரொம்ப அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் நமக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்களோ போய் யூடியூப்ல தேடுது. அப்பா வீட்டுக்குள்ள ஒரு சிஸ்டர் வருவாங்க, அந்த பாட்டை கேட்டாலே அப்படி ஒரு பிரசனம். ஏன் வராது, அவருக்கு பாட்டை கேட்கும்போது நீ நல்லா நல்லா மனசார நீ ஆராதிக்கிற, சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா செய்ய மாட்டேங்கிறீங்க. சர்ச்சில் அதையே செஞ்சா உங்களுக்கு நிச்சயமா பிரசனம் என்ன பண்ணும், இறங்கும். அதுக்கு சங்கீதம் 84:2 வாஞ்சையோடு என்ன இருக்கணுமா, ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், கம்பீர சத்தமிட வேண்டுமா. அல்லேலூயா சொல்லுனா நல்ல சத்தமா என்ன பண்ணணும், கம்பீர சத்தத்தோட அல்லேலூயா சொல்லணும். ஆமென் சொல்லுனா கம்பீர சத்தத்தோட ஆமென் சொல்லணும். சத்தமே வரணும். சரி, நானும் இங்க இருந்து கத்தி பாக்குறேன், அப்படியாவது எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாயை திறந்து நீங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதனால பாஸ்டருக்கு ஆசீர்வாதமோ எங்களுக்கு ஆசீர்வாதமோ கிடையாது. யாருக்கு ஆசீர்வாதம், நீங்க சத்தமா சொன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்ப கம்பீர சத்தமிட வேண்டும். சங்கீதம் 84:10 காத்திருக்க வேண்டுமா. நீங்க தான் முன்கூட்டியே வந்து என்ன பண்ணணும், காத்திருக்கணும். 10 மணிக்கு சர்வீஸ் ஆராதனா இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே வந்துருவார். ஆவியானவர் முன்னாடி வந்து உட்கார்ந்துருவார். ஏன்னா அவர் என்ன பண்ணணும், அவரு அட்டெண்டன்ஸ் போடணும். அப்ப நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க யார் பாப்பா, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால முன்கூட்டியே என்ன பண்ணிடணும், வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற அனுபவம் உங்க எல்லாருக்கும் வரணும். ஆலயத்துல மட்டும் இல்ல, நீங்க எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க, ஏன் இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய வேதனையோடு கூட நீங்க இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கும், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு நாள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இப்ப அபிஷேக்கு வந்து இப்போ ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. 10 வயசுல அவன் என்கிட்ட பைக் கேட்டா நான் வாங்கி கொடுப்பேனா, ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேன், வயசு 10வது, அனுபவம் 10வது. ஆனா என்ன வாங்கி கொடுப்பேன், அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன். அதுதான் ஆண்டவர் நமக்கும் செய்வார். உனக்கு இன்னைக்கு இதை கொடுத்தா உனக்கு போதும், உனக்கு அது உன்னுடைய தேவை நீ ஜெபம் பண்ணிருக்க, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன்னுடைய கண்ணீர் துருத்தில என்ன பண்ணிருக்கிறாரு வச்சிருக்காங்க. ஆனா உனக்கு எந்த நேரத்துல எதை செய்யறது யாருக்கு தெரியும், ஆண்டவர். அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 27:4 ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமான ஊர்ல போய் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அது ஞாயிற்றுக்கிழமை போறது இல்ல, முன்கூட்டியே கிளம்பி போயிருவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் இருக்கிறாங்க. நீங்க ஓய்வு நாள்லயே தங்கக்கூடிய இடம் எது, நம்முடைய சபை. வேற ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள் நீங்க ஊழியத்தை வச்சுக்கோங்க. உங்க யார் வீட்டுக்காக ஜெபம் பண்ண போடுமா, பாஸ்டர் கூட இன்னைக்கு புதன்கிழமை வீட்டுக்கிழமை சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை இங்க உபவாசம் ஜெபம்.
அப்ப அது மற்ற இடைப்பட்ட நாட்கள் நீங்க வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க போக கூடாது, நீங்க வேற எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி போகணும், ஜெபம் பண்ண போகணும், ஊழியம் பண்ண போகணும்னா நீங்க எப்போ போகலாம்? சர்வீஸை முடிச்சுட்டு ஆராதனையை முடிச்சுட்டு நீங்க கிளம்பி போகலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? கிளம்பி போகலாம். மண்ணாவை கேட்காம சாப்பாடு இல்லாம போனா என்ன இருக்காது? பலமே இருக்காது, சோர்வு தான் இருக்கும். சோர்வு தான் இருக்கும். சரிங்களா? அப்ப அடுத்து பாருங்க, சங்கீதம் 92:13, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஆலயத்தில் எப்படி இருக்கணும்? நாட்டப்பட்டிருக்கணுமா? நாட்டப்பட்ட மரம், நாட்டப்பட்ட செடி, அது அந்த இடத்துல தான் இருக்கும். பாத்துருக்கீங்களா? அது வேற எங்கேயும் போகாது. செடி எங்கேயாவது ஓடி போமா, மரம் எங்கேயாவது ஓடி போமா? ஏன்னா அது அந்த மண்ணில நாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அங்க இப்ப இந்த இடத்துல ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த ஒரு மாமரத்தை நம்ம நட்டு வச்சிருக்கோம். இந்த மாமரம் இப்ப இந்த சீசனுக்கு நல்லா கனி கொடுக்குது. இந்த கனியை நீங்க மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? நம்ம மட்டும் தான் சாப்பிடுவோமா? பறிச்சு யாருனாலும் கொடுப்போம், வரவங்க ஆசைப்பட்டா கூட நமக்கு தெரியாம கூட எடுத்துக்குவாங்க. உங்களுடைய கனி மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆனா அந்த மரம் எங்க நாட்டப்பட்டிருக்கணும்? நம்ம சபையில நாட்டப்பட்டிருக்கணும். நீங்களே உங்க புடிங்க கொண்டு போய் வேற இடத்துல நட்டு வச்சா ஒரு செடியை நீங்க புடுங்குறீங்க, அது அப்படியே கொண்டு வச்சா வளருவாது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் எந்த இடத்துல அது நாட்டப்பட்டிருந்துச்சோ அந்த கொஞ்சோண்டு அந்த மண்ணை அந்த வேரோட எடுத்துட்டு போனாலும் அது என்ன பண்ணும்? வளரும். அப்ப நீ வளர்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்வதற்கு இந்த சபை, இந்த மண் தேவைப்படுகிறது. ஆனா வளர்ந்த பிறகு மரத்தை வேரோடு பிடிங்கி கொண்டு போய் வேற இடத்துல நட்டு முடியுமா? இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய ஆத்துமா வேரோட பிடுங்கப்பட்டு. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் செழித்திருப்பார்கள். ஏன்னா எந்த இடத்துல நம்ம நாட்டப்பட்டிருக்கோமோ, உங்க வீட்டுல நீங்க ஒரு மரத்தை நட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு பார்த்து பார்த்து என்ன ஊத்துவீங்க? தண்ணி ஊத்துவீங்க, உரம் போடுவீங்க. அப்பா சொன்ன மாதிரி அதுக்கு இலையெல்லாம் பழுத்துருக்குன்னா அந்த இலையெல்லாம் தட்டி விடுவீங்க. பூச்சி வந்துருக்குன்னா அதுக்கு பூச்சி மருந்து அடிப்பீங்க. ரோட்ல போறவங்க யாராவது வந்து செய்வாங்களா? ஆனா பழப்படுத்தா மட்டும் ஓடி வந்துருவாங்க. அதனுடைய கனி வேண்டும், ஆனால் அந்த மரத்திற்கு உரம் இங்கே போடப்படுகிறது, அந்த மரம் இங்கே வளர்க்கப்படுகிறது. என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல நாட்டப்பட்டு இந்த இடத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது சங்கீதம் 97:5 பிரச்சனைகள் மெழுகு போல் உருகிப்போம். என் வீட்டுல ஒரே பிரச்சனை இருந்த, ஆலயத்துல தங்குங்க, இங்க தங்குவதையே நீங்க நாடுங்க, ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருங்க. அப்ப உங்க பிரச்சனைகள்லாம் மெழுகு போல் என்ன ஆயிரும்? உருகி போயிடும். தூங்கிட்டு இருக்கவங்க வழியா சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்துல பார்த்து பார்த்து கொஞ்சம் எழுப்பிட்டுருங்க. சரி, அப்ப பாருங்க, பிரச்சனைகள் எப்படி போதா? மெழுகு உருகிற மாதிரி உருகிமா. நீங்க இந்த சபையை தேடி வந்தீங்கன்னா, சபைய ஆலயத்துல தங்கியிருக்கதே நாடணும், ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க யார்கிட்ட சொல்ல தேவையில்ல. பாஸ்டர் ஒரே பிரச்சனை, பாஸ்டர் எவ்வளவு பிரச்சனை தான் வாங்கி தலைக்கு மேல போடுவாரு. உங்களுக்கு வாரம் வாரம் மெசேஜ் ரெடி பண்ணணும். சரியா? யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் பாஸ்டர் ப்ரிப்பேர் ஆகணும். அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்கணும். சரியா? எல்லாம் பாஸ்டர் தலைக்கு மேல. இதுக்கு இடையில ஒரு 200 பேர் இருக்கிறோம்னா, இந்த 200 பேர் பாஸ்டர் பிரச்சனையா சொல்லிட்டு இருந்தா பாஸ்டர் என்ன செய்வாங்க? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊழியர்காட்ட போயிட்டு எனக்கு இந்த கஷ்டம் நான் சொன்னதே கிடையாது. நீங்க நம்பினா நம்புங்க, உண்மையிலே நான் சொன்னது கிடையாது. ஆனா அதே மாதிரி சர்ச்சுக்கு வரும்போதும் எங்களை பார்க்கிறவங்க என்ன பண்ற, சோகமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டதும் கிடையாது. ஒரு ராஜாவுடைய சமூகத்துக்கு துக்க முகமா போனோம்னா அவன் தலையை வெட்டுன்றாங்க ராஜா சமூகத்துல. இது சாதாரணமான ஒரு நாட்டு நடப்பு. அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய ராஜா, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம துக்க முகமா வரணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். எப்பொழுதும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்முடைய பிரச்சனைகள் மெழுகு போல் உருகி போகும். சங்கீதம் 65:4 நம்மை
நன்மையால் திருப்தியாக்குவார். உனக்கு என்ன கிடையாது? தீமையே கிடையாது. யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. இந்த மாசம் வாக்குத்தத்த வசனம் தானே, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மை கைகூடுவது இல்லையா? அதுவா? சரி, ஓகே, பரவாயில்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம வசனம் வந்திருக்கு. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது? நெருங்க முடியாது. அப்ப அவர் என்ன பண்றாரு? நன்மையாக நம்மை திருப்தியாக்குகிறார். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் தயவு செஞ்சு எடுத்து வாசிக்க பார்ப்போம். ஆகாய் 1:5 முதல் 9 எடுத்து வாசிங்க. ஏன் நமக்கு தீமை நடக்குது? ஏன் நமக்கு இந்த பிரச்சனை? நம்ம பிரச்சனை ஏன் ஓய மாட்டேங்குது? எல்லாத்துக்குமே ஆண்டவர் பைபிள்ல வசனம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் தேடி பார்க்க மாட்டோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், யோபு போல 2 தடவையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இதெல்லாம் தேடி தேடி வாசிப்போம். ஆனா இந்த வசனம் தேடி தேடி என்ன பண்றது இல்ல, வாசிக்கிறது இல்ல. அதனால நமக்கு தெரியறது இல்ல. ஆகாய் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறது இல்லைன்னு சொல்றதா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆகாய் 1:5-9. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்க எந்த வழியில நடக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கரெக்டா நடக்கிறீங்களா, இல்ல உங்கள் மாம்சத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா? உங்கள் வழிகளை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நைட்டும் பகலும் கஷ்டப்படுறது, கையில ஆசையே இருக்கல. சொல்றோம் இல்லையா? அவெல்லாம் கஷ்டப்பட்டேன், அறுவடையே காணல. இந்த வருஷம் என்னாச்சுன்னே தெரியல. சொல்றோமா இல்லையா? சாப்பிட்டும் பசி அடங்கல. அடுத்து குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் குளிர்விடவில்லை. பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பையனா ஓட்ட பை. உள்ள காசு போடும்போது என்ன இதெல்லாம் கீழே போயிடுது, கையில ஒத்த காசு நிக்கல. அடுத்து மறுபடியும் சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து இந்த வசனம் தனி மெசேஜ் கொடுக்கலாம். ஷார்ட்டா சொல்லிடுறோம். மரங்களை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னா, இதே மத்தேயு மார்க்கு லூக்கால பாத்தீங்கன்னா ஒரு கூடனுக்கு பார்வை கிடைக்குது. கிடைச்சவங்க சொல்றாரு, மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு சொல்றாரு. யார? மனிதர்கள். அப்போ மரங்கள் எதற்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு? மனிதர்களுக்கு. மரங்களை வெட்டி கொண்டு வாங்கன்னா போய் ஆத்மாக்களை சம்பாதிச்சு கொண்டு வாங்கன்னு அர்த்தம். அதை கொண்டு வந்து நீங்க ஆலயத்தை கட்டுங்க. சரிங்களா? செங்கல் மணல் ஜல்லி வச்சு கட்டுறதை விட ஆத்மாக்களால அந்த ஆலயத்தை என்ன பண்ணணுமா? கட்டணுமா? அடுத்து அதன் மேலதான் நான் எப்படி இருப்பேன்? பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நம்ம நிறைய வருமானம் நினைக்கிறோம், ஆனா எவ்வளவு கிடைச்சிருக்கு? கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். யார் ஊதி போடா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம நீங்க சம்பாதிச்சாலும் அந்த வருமானத்தை ஊதி போடுறது யாரு? கர்த்தர். இதை நான் சொல்லல, வசனம் சொல்ல. இந்த பிள்ளைங்களாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அஜிக்கு கூட சொல்லியிருந்தேன். சண்டே கிளாஸ்லாம் கரெக்டா வந்தாங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஊழியத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அவரு கர்த்தர் அவங்களுடைய மார்க்கை என்ன பண்ணல? ஊதி போடல, மார்க்கை அள்ளி போட்டுருக்காங்க. அதை நமக்கு நம்மளுடைய வருமானத்துக்கு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த வருமானத்தை ஊதி போடுகிறவர் யாரு? கர்த்தர். நம்ம சொல்லிட்டு இருப்போம், என்ன நடந்துச்சுன்னு கையில காசே இருக்க மாட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆண்டவர் தான் என்ன பண்றாங்க? ஊதி போடுறாங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு சர்ச்சில் ஆளே இல்லாம பாழாய் கிடக்கும். சர்ச்சில் பெருக்கிறதுக்கு ஆள் இல்லை, சுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்லை, ஆத்மாக்களை கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு ஆள் இல்லை, தேவனை ஆராதிப்பதற்கு ஆள் இல்லை, சத்தியத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய சபை, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும்
கர்த்தர் சொல்கிறார். இதனாலதான் உங்களுடைய வருமானம் ஆசீர்வாதமா இல்லைன்றதை யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து பாருங்க, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனம் வரை கர்த்தர் நமக்கு 6 நாள் வேலை செய்ய கொடுத்திருக்கிறாங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15. தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அடுத்து எத்தனை நாள் வேலை செய்யணுமா? 7 நாள் எங்கேயாவது சொல்லிருக்கா? எத்தனை நாள் வேலை செய்யணும்? எல்லாரும் சத்தமா சொல்லி பார்ப்போம். எங்க எத்தனை நாள் வேலை செய்வீங்க? அப்ப 7ஆவது நாள் வீட்டுல நல்லா படுத்துவீங்க, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. 7ஆவது நாள் எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. உங்களுடைய வேலையை செய்வதற்கு, உங்களுடைய வீட்டு காரியங்களை செய்வதற்கு, உங்க சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு, மாமன் மச்சானை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள் இந்த 6 நாள் தான். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃபங்க்ஷன் பத்திரிக்கை வருது அப்படின்னா ஒண்ணு இங்க வந்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு போங்க, இல்லையா சனிக்கிழமை கூப்பிட்டு கையில காசு கொடுத்துருங்க. 500 ரூபாய் கொடுக்குற இடத்துல கூட 500 ரூபாய் கொடுங்க, சந்தோஷமா வாங்கிடுவாங்க. நானும் அப்படிதான் ஊருக்கே போறது இல்லை, இங்க இருந்து பைசா கொடுத்துருவாங்க. சுண்டக்க காப்பணும் சொமட்டுக்குடி முக்கா போன கதையா அவனுக்கு கொடுக்குற 500 ரூபாய் 1000 ரூபாய் மொய்க்கு இங்க இருந்து நான் 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு போகணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அதை விட ஆண்டவருடைய சமூகம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு மதிப்பில்லாதது. அதை விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு மார்க்கு லூக்கா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சொந்த பந்தங்கள், உன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும்னு சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். இவங்கெல்லாம் நீ இறந்து போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப கருணை ஆண்டவர் சொல்றார். உங்க சொந்தக்காரங்க வந்து ஒரு ஓடி போக மாட்டாங்க, உங்க தாய் தகப்பெல்லாம் வந்து ஒரு ஓடி போக மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விருத்துக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இறந்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப கொடுப்பாங்க. அப்போ அந்த 6 நாள் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் நீங்க நடப்பிக்கலாம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது யாருடைய ஓய்வு நாள்? கர்த்தருடைய ஓய்வு நாள். அடுத்து சொல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. தூங்கிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு கண்ணை நல்லா திறந்து வச்சுங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வர்றது. அதிலே நீயானாலும், யாரு? நம்மளாலும் சரி, உன் குமாரன் ஆனாலும், நம்மளுடைய பையன், உன் குமாரத்தி ஆனாலும், நம்மளுடைய பொண்ணு, உன் வேலைக்காரன் ஆனாலும், யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரங்க, உன் வேலைக்காரி ஆனாலும். நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்போம். சரி பரவாயில்ல, வேலைக்காரி மட்டும்னா வேலைக்காரி வச்சு நம்ம வீட்டுல வேலை வாங்கிடலாம் கிடையாது. உன் வேலைக்காரி ஆனாலும், உன் எருதானாலும், உன் எருதானாலும், உன் கழுதை ஆனாலும், இந்த இடத்துல உங்களுடைய ஆடானாலும், மாடானாலும், கோழி ஆனாலும், வாத்தானாலும், வயல்வெளி ஆனாலும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க? சேர்த்துக்கோங்க. சரிங்களா? உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும், அதான் இப்ப சொன்னேன். ஏன்னா இந்த கழுதை தான் சொல்லியிருக்கிறாரு, எருது தான் சொல்லியிருக்கிறாரு, ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணல சொல்லலன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிதான். மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும். அந்நியனா யாருன்னா உங்க சொந்தக்காரங்க. பாஸ்டர் எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என்னால இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியுதுன்னு சொல்றோம்ல, அந்த அந்நியன் கூட எங்க இருக்க கூடாதான்? வீட்டுல இருக்க கூடாதான். அவன் வீட்டுல இருக்க கூடாது மட்டும் இல்ல, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். எங்க இளைப்பாறணும்? வீட்டுல டிவி ஆன் பண்ணிட்டு மெத்தனை சோபாலே படுத்துக்கிட்டு இளைப்பாறுதல் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீங்க இளைப்பாறணும், அங்க வந்து நீங்க அமர்ந்திருக்கணும். அடுத்து பாருங்க, நீ எல்லாருமே இங்க வந்து இளைப்பாறணும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. உங்களுடைய நீங்க ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு தெரியாது நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்க, எந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்க, எப்படி கர்த்தர் உங்களை விடுவிச்சாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை விடுவித்ததை நீங்க என்ன பண்ணணுமா? நினைச்சு பார்க்கணும்.
அது நினைச்சு பார்த்து நன்றியுள்ள பிள்ளைகளா இருந்தா நம்ம எங்க ஓடி வருவோம்? ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுவோம்? ஓடி வந்துருவோம். அப்ப பாருங்க, இது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளைனா, ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாங்க? கட்டளையே கொடுக்குறாங்க. இந்த ஓய்வு நாளை நீ ஆசரிச்சுதான் அவங்க சொல்லி கர்த்தர் என்ன பண்றாங்க? கட்டளை கொடுக்குறாங்க. 7ஆம் நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். வீட்டில் உள்ள யாருமே ஒரு வேலையும் செய்யக்கூடாது. 7ஆம் நாளை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 7ஆம் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த 6 நாளுக்கு அந்த சான்ஸ் இல்ல. இந்த 6 நாளுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. ஆனா 7ஆம் நாள் எப்படிப்பட்ட நாள்? கர்த்தரை பரிசுத்தமாக்கிய ஒரு நாள். அந்த பரிசுத்த நாளை நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இப்படிப்பட்ட கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை அப்படி என்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எப்படிப்பட்ட கோபம் பாருங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 7 அத்தனையாக தண்டிப்பார். எத்தனை அத்தனையாக? 7 அத்தனையாக தண்டிப்பார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 7 அத்தனை வாதையை வரப்பண்ணுவார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு எதிர்த்து நடந்து, கர்த்தர் நமக்கு எதிராளியா நடந்து. உங்களுக்கு எதிராளியா யாருமே வர மாட்டாங்க. ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை என்றால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நடந்து 7 அத்தனையாக என்ன பண்ணுவாராம்? வாதிப்பாராம். லேவியராகமம் 26-28 7 அத்தனையாக தண்டிப்பார். இப்ப எத்தனை 7 அத்தனை சொல்லியிருக்கேன்? எத்தனை சொன்ன 7 அத்தனை? 4. ஒரு மாசத்துக்கு எத்தனை ஞாயிறு? 4 ஞாயிறு. அப்ப 7 × 4 28 நாள். அந்த மாசம் ஃபுல்லா நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டோம். 7 நாள் ஆண்டவர் வர சொல்லல. 7 நாள் வர சொல்லல. 7ஆவது நாள் அந்த ஒரு நாள் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம் நான் சொல்றேன். வரலன்னா ஒரு தண்டனை 2 தண்டனை கிடையாது. 7 அத்தனையான தண்டனை 4 முறை சொல்றாங்க ஆண்டவர். அப்ப 28 தண்டனை உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி இருக்கு பிரதர். இந்த நாள் ஏன்டா வந்துச்சுன்னு இருக்கு. என்னால இந்த நாளை தள்ளவே முடியல. சொல்றமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, மீதி உள்ள எல்லா நாட்களும் கர்த்தர் உங்களை கரைகளில ஏந்தி உங்களை தாங்குவார். நிச்சயமா தாங்குவார். அனுபவத்துல சொல்றேன். உங்களுக்கு வழியே தெரியாம ஆண்டவர் கூட்டு போவார். அந்த ஒரு நாள் நீங்க கொடுத்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு நாளை நம்ம எடுத்துக்கிறதுனால தான் மீதி உள்ள எல்லா நாளும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த ஒரு நாளை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. சரிங்களா? அப்ப லேவியராகமம் 26:2-4 எடுத்து வாசிங்க. அதை கை கொண்டால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பாருங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரை. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. எப்படி இருக்கணுமா? பயபக்தியாய் இருக்கணும். நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். உங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தை யார் கொடுப்பா? கர்த்தரே கொடுப்பாங்க. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நீங்க வயல்ல விதைத்த விதையெல்லாம் 100 மடங்கு என்ன பண்ணும்? விளையும். பூமி தன்னுடைய பலனை என்ன பண்ணும்? கொடுக்கும். அந்த ஒரு நாள் நீங்க கர்த்தருக்காக நீங்க ஒதுக்கினீங்கன்னா. அடுத்து ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து படிங்க. ஏசாயா 58:13-14. ஏசாயா 58:13-14 எடுத்தோம் வாசிக்கலாம். யாருக்கு இஷ்டமானதை சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா இனிமே நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இஷ்டமான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சும்மா உதட்டோட சொல்லக்கூடாது, மனசால சொல்லணும், அது மாதிரி செய்யணும். எல்லாரும் கை இருக்குதானே? பிள்ளைங்க கை வச்சுட்டாங்க. சூப்பர். பாப்பா அப்பா கை வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இஷ்டமானதை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அடுத்து வாசிங்க. எதை விடணுமா? காலை விலைக்கு. ஓடுதுல காது, ஃபங்க்ஷனுக்கு ஓடுதுல, கல்யாண வீட்டுக்கு ஓடுது, சீமந்த வீட்டுக்கு ஓடுது, நல்லது கெட்டதுக்கு ஓடுது. என்னைக்கு ஓடுது? ஞாயிற்றுக்கிழமை தான் ஓடுது. வயலுக்கு ஓடுது, ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஓடுது ஞாயிற்றுக்கிழமை. அந்த காலை எங்க ஓடி வரணும்? சபைக்கு ஓடி வரணும். மற்ற இடங்களுக்கு காலை விலைக்கு, சபைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஓடி வரணும். உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். உனக்கு இஷ்டமானதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. அன்னைக்கு தான் உட்காந்து மாமா வச்ச கதையால தான் உங்களுக்கு சச்சுமே வருது. என்ன சத்தம் காலையில! நான் அதெல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு பிள்ளைங்களை பார்க்க சொல்லிட்டேன், பிரேயர் பண்ணிட்டு. இதுக்கு மேல எங்க சத்தம் ஏறிட்டே போகும். மொத்தமே 4-5 பேர் தான். ஆனா சத்தம் பார்த்த ஒரு கல்யாண வீட்டுல இருந்த மாதிரி அப்பா பாப்பா. ஆனா ஆராதனை பாட சொன்னா சத்தத்தை காணல, அல்லேலூயா சொல்ல சொன்னா சத்தத்தை காணல. அவ்வளவு சத்தம். அப்போ உனக்கு இஷ்டமானதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க சத்தியத்தை மட்டும் தான் பேசணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் வேற எதுவும் பேச மாட்டேன். மற்ற நாள்ல நம்ம பேசுறோமா சத்தியத்தை? மற்ற நாள்ல நம்ம சொந்த வாழ்க்கைக்கே நேரம் சரியா போகுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது இங்க பாஸ்டர் என்ன செய்தி கொடுக்குறாங்களோ போற வழியில அந்த செய்தி என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணிட்டே போங்க. பாஸ்டர் என்னதான் சொன்னாங்களோ அந்த செய்தியை தியானம் பண்ணுங்க. இந்த செய்தியை கொண்டு போய் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையினால நம்மளை ஆதாயம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. வார வாரம் நீங்க போய் சொல்லி பாருங்க. இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல உங்க கையில ஒரு ஆத்மா இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா இருக்கும். சரிங்களா? அடுத்த வாசம் பார்ப்போம். சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். ஏதோ சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வராம மனமகிழ்ச்சி நாளாக எண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அந்த நாளை நீங்க மனமகிழ்ச்சியின் நாளாகவும் மகிமை நாளாக நீங்க எண்ணும் பொழுது அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுது. இந்த பூமியில உங்களை உயர்ந்த இடங்களை யார் வச்சிருப்பா? கர்த்தர் வச்சிருப்பா. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை ஆண்டவர் நடப்பாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. உங்களை வேற ஏதாவது செய்ய சொல்றாங்களா? நீங்க பாருங்க, மற்ற ஜனங்கள்லாம் பாருங்க, இங்க இருந்து இங்க வேலை கொடுக்குறாங்க, முடி எடுக்கிறாங்க, முட்டி போட்டு வேளாங்கண்ணி வரைக்கும் போறாங்க, தீ மிதிக்கிறாங்க, சரீரங்களை கீறி கொள்கிறார்கள். நம்மகிட்ட ஆண்டவர் அதெல்லாம் செய்ய சொல்லல. இந்த கஷ்டத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு 1.25 மணி நேரம், 10, 11, 11.25, 1.25 நேரமா 2 மணி நேரமா? சரி, 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசிட்டு எடுத்துட்டு போறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும். சரிங்களா? அப்போ அந்த 2 மணி நேரம் நம்ம கொடுத்தோம்னா உங்களை கர்த்தர் எந்த இடத்துல வைக்க போறாமா? உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. நீங்க வேணா என்ன பண்ணுங்க, ஆண்டவரை சோதிக்க கூடாது, இருந்தாலும் உங்க இஷ்டம். ஆண்டவரை சோதிக்காதீங்க, நீங்க வந்து பாருங்க. சரியா? எனக்கு கர்த்தர் அதுக்கும் வசனம் சொல்லியிருக்கிறனால அதனால நிச்சயமா நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்களும் வருவீங்க, மற்றவங்களையும் கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அதை விட முக்கியமானது, இந்த சபையில நாட்டப்பட்டவர்களை மீண்டுமாய் அந்த மரங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்க பொறுப்பு தான். சபையில நாட்டப்பட்டவர்கள் சபையில தான் இருக்கணும். சரிங்களா? நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க வேற எந்த கதையும் பேச வேண்டாம். இந்த வசனங்களை நீங்க எடுத்து சொன்னாலே போதும். இந்த வசனங்களை எடுத்து சொன்னாலே போதும். ஆண்டவர் பிசாசு வசனத்தினாலதான் ஜெயிச்சார். இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது. வசனம் தெரியலன்னா நம்ம ஈஸியா வஞ்சிக்கப்பட்டுருவோம். சரிங்களா? நம்ம மூலமா எல்லாரும் வந்துருவீங்கன்னா